Dear students, good morning. இப்போ நம்ம அடுத்து என்னன்னா செகண்ட் லெசன் வந்துட்டோம் பயாலஜியில். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது டிஷ்யூஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்னால் என்ன, பிளான்ட்ஸில் என்ன மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர்ஸ், தட் மீன்ஸ் ஃபஸ்ட் லெசன் பயாலஜியில் ஃபஸ்ட் லெசன் அனிமல் கிங்டம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து லெசன் போயிருக்கோம். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஷ்யூஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம லெசனில் உங்களுக்கு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th லெசனாக சயின்ஸில் வருது. பயாலஜியில் செகண்ட் லெசன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ்னு பார்க்க போகிறோம். லெசனோட டாபிக் என்னது? ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளான்ட் டிஷ்யூஸை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அனிமல் டிஷ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் டிஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ அப்படின்னா என்ன, வாட் இஸ் மே டிஷ்யூ? நீங்கள் ஏற்கனவே சொல்லணும், எனி ஆர்கானிசம், you take any living organism, it's made up of a cell, it's a basic unit. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மீதி தான் a group of cell, சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருந்தால் இட்ஸ் நாட் அதை பற்றி கவலை இல்லை, இட்ஸ் அ யூனிசெல் ஆர்கானிசம் சொல்லிடுவோம். ஸோ மல்டி செல்லுலார் அப்படின்னு வரும்போது a group of cell, அப்போ குரூப் ஆஃப் செல் இஸ் கால்ட் என்ன சொல்லணும் நம்ம, டிஷ்யூ அப்படின்னு. அப்படி காமனாகவே சொல்லிடலாமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன், ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பொசிஷனில் அண்ட் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஏ டிஷ்யூ. ஒரு நிறைய செல்கள் சேர்ந்து, நிறைய செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு ஏதுவாக அமைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஏ சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஏ பர்டிகுலர் பொசிஷன் டூ ஏ காமன் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால் என்னது, டிஷ்யூ அப்படின்னு. இந்த டிஷ்யூவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ நான் பார்த்துட்டு வர்றது என்ன டிஷ்யூ, பிளான்ட் டிஷ்யூ. அதில் ரெண்டு தான், ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். அது கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கள, டிவைட் த்ரூ அவுட் த லைஃப். ஒரு செல் தொடர்ச்சியாக டிவைட் ஆகிக்கொண்டே இருந்தால் அது மெரிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ ஒரு செல் அட்டைன் ஸ்டாப் டு டிவைடிங், ஒரு செல் டிவைட் ஆகிறத நிறுத்திடுச்சு அப்படின்னா அது மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். திஸ் செல் இஸ் கால் என்னது, பெர்மனன்ட் டிஷ்யூ. அந்த மாதிரியான செல்ஸ் இருக்கக்கூடியதுக்கு பேர் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெரிஸ்டமேட்டிக்கில் 3 டைப்ஸ் பார்த்துருக்காங்க. ஒன்று எபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்காலரி மெரிஸ்டம் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் இருக்குது. அதை எலாபரேட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே பெர்மனெண்ட்டில் பாருங்கள் 2 பிரிக்கிறாங்க, சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூனா என்னென்னா ஒரே மாதிரி செல்களால் ஆணுச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் டிஷ்யூ. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்களானா அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. பட் இட் தி காமன் ஃபங்க்ஷன், வெவ்வேறு செல்களாக இருந்தாலும் ஓகேங்களா அது என்ன பண்ணும், ஒரே மாரி ஃபங்க்ஷனை பண்ணும். அப்போ எ குரூப் ஆஃப் செல் ஹவ் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரி தோற்றத்தில் இருக்கும் பட்சத்தில் அதற்கு பேர் என்னது, சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வெவ்வேறு தோற்றத்தில் இருந்து பட் டிட் த காமன் ஃபங்க்ஷன், இட் இஸ் கால் என்னது, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிம்பிள் டிஷ்யூவில் பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீன்கைமான்னு 3 டைப்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் ஜைலம் அண்டு ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூஸ் இருக்குது. இப்போ இதை இந்த கிளாசிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் அனாட்டமி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒரு பேஸ். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் அ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி என்னது, பிளான்ட் அனாட்டமி. அனாட்டமி அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. ஏதோ ஒரு ஆர்கானிசத்தையும் உள்ளுக்குள்ளே ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுக்கு பேர் பிளான்ட் அனாட்டமி. அல்லது அனிமலை பற்றி படித்தேன்னா அனிமல் அனாட்டமி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் அனாட்டமின்னு கூட சொல்லலாம், ஹியூமன்ஸை பற்றி படித்தோம்னா. ஸோ அந்த வகையில் பிளான்ட் அனாட்டமியில் இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ கோ டு த 10th ஸ்டாண்டர்ட் இது அங்கேயும் யூஸ் ஆகும். இஃப் யூ டேக் இன் பயாலஜி இன் 11th ஸ்டாண்டர்ட் அங்கேயும் ரொம்ப எனது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனாக இது வரும். கம்பல்சரியாக கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்டுகிட்டே வராங்க. பாப்போமா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் டிஷ்யூவில் 2 டைப் பார்த்தோம். என்ன டைப் பார்த்தோம், மெரிஸ்டமேட்டிக்ஸ் ஓகேவா டிஷ்யூ அண்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். வாட் இஸ் மெரிஸ்டாஸ், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ மெரிஸ்டம்ஸ் அப்படின்னா லட்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா which means divisible அப்படின்னு அர்த்தம். என்ன பேர், டிவைட் ஆகக்கூடியது, டிவைசபிள், ஹேவிங் செல் டிவிஷன்,
அதாவது என்ன அர்த்தம்னா டிவைசபிள்னா என்ன அர்த்தம், செல் டிவிஷன் ஆகிக்கொண்டே இருக்கும். 1 2ஆக பிரியும், 2 4ஆக பிரியும், 4 8ஆக பிரியும், 8 16 16 30 இந்த மாதிரி டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக டிவைட் ஆகி புது புது செல்லில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு மீதியான செல்களுக்கு மெரிஸ்டாஸ் அப்படின்னு பேர். திஸ் இஸ் கால்ஸ் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு. ஓகேங்களா. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எப்படி இருக்கும்னா, இட்ஸ் a குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல்ஸ். இம்மெச்சூர்னா நல்லா டெவலப்டு செல்லாக இருக்காது. இம்மெச்சூர் அதாவது ப்ரிமிட்டிவ் கண்டிஷனில் இருக்கும். இம்மெச்சூர்னா என்ன மீனிங்கில் எடுத்துக்கிறோம், ப்ரிமிட்டிவ் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய செல்ஸு. ஓகேங்களா. தொடர்ச்சி என்ன கொண்டே இருக்கும், அண்டர்கோயிங் செல் டிவிஷன் நடந்து கொண்டே இருக்கும். திஸ் இஸ் கால் த மேஜர் ஓகேவா ஃபங்க்ஷன் அண்டு கேரக்டர்ஸ் ஆஃப் தி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ தே கால் கண்டினியூலி டிவைடட் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் செல்ஸ். இப்போ நார்மலாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போமே. கண்டிப்பாக என்ன செல்லாக இருக்கும், லிவிங் செல்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஆகிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக டிவைட் ஆகிக்கொண்டே இருக்குது. இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா சிறுசாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கலாம், பாலிகோனில் இருக்கலாம், ரவுண்ட் இன் ஷேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்பில் அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அரேஞ்சாக இருக்கும். தே ஆர் தின் வால்ட் வித் டென்ஸ் சைட்டோபிளாசம். அதாவது ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு நார்மலாக ஒரு செல் போடுவோம் அப்படி. ஓகேங்களா. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வால்ஸ் வந்து நம்ம தின்னாகவும் நிறைய சைட்டோபிளாசம், டென்ஸ் சைட்டோபிளாசம், நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வேக்யூல்ஸ் போவோம். வேக்யூல்ஸ் வந்து சின்ன வேக்யூல்ஸாக தான் இருக்கும், ஸ்மால் வேக்யூல்ஸ் தான் இருக்கும். லார்ஜ் பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். என்ன நியூக்ளியஸ் இருக்கும், பெரிய நியூக்ளியஸ் இருக்கும் ஒரு செல் எடுத்துட்டோம்னா. ஓகேங்களா. ஒரு பிளான்ட் செல்லை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேக்யூல்ஸ் பெருசாக போட்டு நியூக்ளியஸ் பெருசாக போடுவோம். நல்லா வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிளான்ட் செல் வரைஞ்சாலும் வேக்யூல்ஸ் பெருசாக இருக்கும், நியூக்ளியஸ் ஒரு மூலையில் தள்ளப்பட்டு இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் இங்கே இந்த மெரிஸ்டமேட்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஃபுல்லாக என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னது செல்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா சின்ன வேக்யூலாக இருக்கும். ஓகேங்களா. சின்ன வேக்யூல், லார்ஜ் நியூக்ளியஸ், என்னது ஃபுல்லாக டென்ஸ் சைட்டோபிளாசம், நிறைய சைட்டோபிளாசம் கண்டென்ஸ் இருக்கும். ஏன்னா அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இந்த செல்லில் தொடர்ச்சியாக டிவைட் ஆகி புது செல்லை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்குது, இந்த மெரிஸ்டமேட்டிக் கேரக்டர் இருக்கக்கூடிய செல்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த 2 பாயிண்ட் என்னது, தி அண்டர்கோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன். தொடர்ச்சி என்ன ஆகிட்டே இருக்கும், செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது என்ன செல் டிவிஷன், மைட்டாட்டிக்னா உங்கள் சிம்பிளஸ்ட்டாக இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மல்டிபிள் டிவிஷன் அர்த்தம். மல்டிபிள் டிவிஷன்னா ஒரு செல் 2 4 டிவைட் ஆகிக்கொண்டே இருக்கக்கூடியது. இது மட்டும் தெரிஞ்சால் வரும். இன்னொரு செல் டிவிஷன் இருக்குது, மைட்டாட்டிக் இருக்குது, மியாட்டிக் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக அந்த லெசன் எண்டில் வரும், பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு மைட்டாட்டிக்ஸ் அப்படின்னா இது பாடி செல்லில் நடக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் டிவிஷன். இப்போ நம்ம சின்ன குழந்தை எல்கேஜியில் சேர்த்துருப்பாங்க உங்களுடைய ஸ்கூலில், ஒரு சின்ன ட்ரௌசர் போட்டு அழுதுகிட்டே நீ ஸ்கூலுக்கு வந்திருப்பேன். அப்போ உன்னுடைய சைஸ் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சின்ன பையனாக ஷார்ட்டாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க. அப்போ எப்படி வளர்ந்தீங்க, பிகாஸ் உங்கள் பாடியில் என்ன நடந்திருக்கு, செல் டிவிஷன் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, செல் டிவிஷன். என்ன செல் டிவிஷன் நடந்திருக்கு, மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ தி டு நாட் ஸ்டோர் தி ஃபுட் மெட்டீரியல். இது ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணாதுன்றாங்க. ஏன்னா தேவையில்லை, இதோட வேலையே என்னது, தொடர்ச்சியாக டிவைட் ஆகி புது செல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பெனிஃபிட்டு, இப்போ தான் சொன்னேன், நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உடம்புல என்ன நடந்திருக்கு, செல் டிவிஷன் நடந்திருக்கு. அப்போ க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஓகேங்களா. நவ் த டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் அப்பான் தி பொசிஷன். பிளான்ட்ஸில் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது எங்கெல்லாம் இருக்கோ அது இருக்க இடத்த பொறுத்து என்ன பண்ணுறாங்க, 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எபிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்று வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம், அண்ட் லாஸ்ட் வந்து லேட்ரல் மெரிஸ்டம். எபிக்கல் அப்படின்னா, எபிக்கல்னால் டிப்பு நுனி பகுதியில் மேல் பகுதியில். ஓகேங்களா. தி டிஸ்கல் வந்து எபிக்கல் மெரிஸ்டம். எந்த ஒரு பிளான்ட்டும் எங்கே வளரும், அது நுனி பகுதியில் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இங்கே தான் அதிகமான மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் நிறையா இருக்கக்கூடியது. ஓகேங்களா. த எபிக்கல்ஸ் ஆர் க்ரோவிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரூட் அண்டு ஷூட். ஓகேங்களா. இங்கே நம்ம ஷூட்டு இது பார்க்குறது நம்ம ஷூட் டிப், இது ஷூட்டோட டிப்பு தான் அது. இதேமாரி ரூட்லேயும் இப்போ ரூட் போட்டிங்கன்னா பிளான்ட்டில் ரூட் வரைஞ்சிங்கன்னா ரூட்டில் என்ன இருக்கும், ரூட்டோட டிப்லேயும் வேரோட நுனியிலையும் என்ன இருக்கும், அந்த மெரிஸ்டமேட்டிக்ஸ் இருக்கும். அப்போ க்ரோவிங் டிப்பில் இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டமேட்டிக்ஸ் பேர் என்னது, எபிக்கல் மெரிஸ்டம். இங்கே ரூட் மேலே ஷூட் வந்து மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கீழே ரூட் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து முக்கியமான இன்க்ரீஸ் த ஹைட் லென்த் ஆஃப் தி பிளான்ட். அந்த பிளான்ட்டோட லென்த்தை ஹைட்டை கூட்டுறதுல முக்கியமாக பங்கு வகிக்குது. எது, எபிக்கல் மெரிஸ்டம். அது எங்கே இருக்குது, ஷூட் டிப்பு அண்டு ரூட் டிப், அந்த டிப் நுனிப்பகுதியில் இருக்குது. அடுத்து பாருங்களேன், இன்டர்கேலரி மெரிஸ்டம். நல்லா கவனிச்சிட்டே வரணும். ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த நல்லா டார்க் கலரில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து மெரிஸ்டமேட்டிக் கண்டிஷன், இதுவும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இடையில இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, பெர்மனன்ட் செல்.
இதுவும் பெர்மனன்ட் செல். தே கேன் அட்டைன் தி மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, ஃபர்தர் டிவைட் ஆகுது. அப்போ மேலே இருக்க செல் தொடர்ச்சி டிவைட் ஆகிட்டே இருக்கும், இங்கே நடுவில் இருக்க செல்ஸ் டிவைட் ஆகிருக்கும். அப்போ இங்கேயும் இந்த லைட் கலர் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பெர்மனன்ட் செல்லு, இதுவும் பெர்மனன்ட் செல். ரெண்டு பெர்மனன்ட் செல்லுக்கும் இடையில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? இன்டர் கேலரி மெரிஸ்டம் பேர். த ப்ரெசன்ட் பிட்வீன் தி டூ பெர்மனன்ட் செல். ஸோ இட் இஸ் கால்ட் இன்டர் கேலரி மெரிஸ்டம் பேர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய கணுப்பகுதினா நோடல் ரீஜன் சொல்லுவோம். நோடல் ரீஜன் நம்ம கரும்பில் பார்த்துருப்பீங்களா, கணுவாக இருக்கும். அந்த மாதிரி நோடல் ரீஜனில் தான் இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம் பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தே கேன் டெவலப் அந்த லீஃப் இருக்கும். லீஃபோட பேஸில் அந்த என்ன பண்ணலாம், இன்டர் கேலரி மெரிஸ்டத்தை பார்க்கலாம். அந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் இதுலேருந்து லீஃப் உருவாகலாம். அடுத்து வந்து பண்ணலாம், லேட்ரல் பிரான்ச்சஸ் ஏதாவது உருவாகும்னா இதுலேருந்து உருவாகும். இதுலேருந்து உருவாகும் இன்டர் கேலரி மெரிஸ்டத்துலேருந்து உருவாகும். நவ் கோ டு தி லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னா பேஸில் இருக்கும், கீழே இருக்கக்கூடியது. இந்த இதை பார்த்தா லேட்ரல். த இன்க்ரீஸ் திக்னஸ். ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா மரத்தில் எங்கே ப்ராடாக இருக்கும், மரம் ரொம்ப அகலமாக இருக்கிற இடம் இது அதோடைய அடிப்பகுதி பேஸ். ஏன்னா த கிவ் தி திக்னஸ், அதிகமான செல்கள் திக்னஸ் கூடி அது நல்லா என்னது ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்டானது லேட்ரல் மெரிஸ்டம். இது வந்து பிளான்ட்ஸோட திக்னஸை கூட்டக்கூடியது. ஓகேங்களா? These are the types of meristem based upon the position. That is called apical meristem, intercalary meristem, lateral meristem. This is a diagram. So the diagram போட்டு இதை படித்து எழுதணும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அது. ஓகேங்களா? இந்த லேட்ரல் மெரிஸ்டத்துக்கு போடுறாங்க பார் ஒரு டயக்ராம். கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கும் ஒரு பிளான்ட். அப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து அப்படி வெட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெட்டின பேஸ் எல்லாம் என்ன இருக்கும், அந்த மாரி ரவுண்டு அந்த நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் என்னது லேட்ரல் மெரிஸ்டம். அப்போ இது என்ன பண்ணோம்னா இதோட அகலத்தை திக்னஸை கூடிக்கிட்டே போகும். ஸோ பிளான்ட்டோட பெர்த் அதாவது அகலப்பகுதி அதிகரித்து கொண்டு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டக்கூடிய தன்மை கொண்டது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்மனன்ட் டிஷ்யூ. இப்போ மெரிஸ்டமெட்டிக் பார்த்தோம். மெரிஸ்டமெட்டிக்கில் என்ன பார்த்தீங்க, எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் பேஸ்ட் அப்பான் தி பொசிஷன், இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூனால் என்ன அர்த்தம்? தி அட்டைன் மெச்சூரிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து லீஃப் உருவாயிருச்சு அப்படின்னா இந்த லீஃப் ஃபர்தராக ஏதாவது உருவாகும், வேறு ஏதாவது மாற்றம் உருவாகுமா? இப்போ ஒரு பிளான்ட்டோட இதான் ஒரு பிளான் வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் நுனிப்பகுதி அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த டிப் வந்து என்ன வேணும், திருப்பி வளர்ந்து தி க்ரோத் நடந்துகிட்டே இருக்கும். பட் த லீஃப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. தே கேன் ஃபார்ம் ஏ லீஃப். அந்த லீஃப் வந்து எதாவது மாறுமானா மாறாது. அப்போ தே கேன் அட்டைன் மெச்சூரிட்டி. ஃபர்தராக ஒரு லீஃப் வந்து ஒரு பெரிய சைஸ், ஒரு நார்மல் சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாகுமானா பெருசாகாது. அப்போ என்ன அர்த்தம்? தே கேன் ஸ்டாப் த டிவைடிங். என்ன நின்றுச்சு? டிவைட் ஆகிறது நின்று போச்சு. தே ஆர் ஸ்டாப் டிவைடர். இதை கம்ப்ளீட்லியாக நின்று போகலாம் அல்லது ஆர் ஃபார் த டைம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கூட ஸ்டாப் ஆகிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம நல்லா வளர்ந்த நல்லா க்ரோத் ஸ்டாப் ஆகிறது மோர் தென் 21 ஏஜுக்கு அப்புறம் அதிகமான க்ரோத்ஸ் வந்து நம்ம இருக்காது. ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்கின் டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காயம் ஏற்படுதுன்னா புண்ணு ஆறணும். அந்த புண்ணு ஆறுறதுக்கு புதுசாக என்ன ஆகணும், செல் டிவிஷன் நடக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா தே கேன் அட்டைன் தி ஸ்டாப் டிவைடிங். டிவைட் ஆகிறது நின்று போயிருக்கும். நம்ம ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 21-25 ஏஜில் என்ன ஆயிரும்னா அவனுடைய க்ரோத் வந்து நின்றுடும், அந்த ஸ்கின்னோட க்ரோத் எல்லாமே நின்றுடும். ஆனால் வென் யூ நீட், எப்போ உனக்கு தேவைப்படுதோ அப்படி கேன் இன்சூர்ட், ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு புது செல்கள் வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ தே கேன் ஸ்டாப் ஆன ஒரு பெர்மனன்ட் செல் டிவைடிங் பண்ணுவானா டிவைடிங் போகும். எப்போ தேவையை பொறுத்து நடக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து டிவைடிங் இல்லாமல் இருந்து திருப்பி டிவைட் ஆகலாம். அப்போ பெர்மனன்ட் செல்னால் என்னென்னா, எதில் பெர்மனன்ட் டிஷ்யூ ஆர் பெர்மனன்ட் செல்னால் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா தே கேன் ஸ்டாப் த செல் டிவிஷன். ஃபர்தராக செல் டிவிஷன் நடக்காது. இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ எதுலேருந்து வந்தது? மெரிஸ்டமெட்டிக்ஸ்லேருந்து வந்தது தான். எல்லாமே மெரிஸ்டமெட்டிக்லேருந்து வந்தது தான் பெர்மனன்ட் டிஷ்யூ. டிவைட் ஆச்சுன்னா மெரிஸ்டமெட்டிக், டிவைடிங் நின்று போச்சுன்னா பெர்மனன்ட். இதில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று சிம்பிள் டிஷ்யூ அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இதிலே வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்குது. சிம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி. சிம்பிளானா சிம்பிளாக இருக்குன்னா ஒரே ஒரு கடை இருக்குன்னா பிரச்சனை இல்லை, சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நிறைய கடைகள் இருக்குமா இல்லையா, அதுமாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் பார்க்கலாம் காம்ப்ளெக்ஸில். ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கடைகளை நீ பார்க்கலாம், ஷாப்ஸை பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக டிஷ்யூ அப்படின்னா சாதாரண ஒரு சின்ன கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுமாரி. அப்போ ஒரே மாதிரி கடைகள் அதுமாரி ஒரே மாதிரி செல்களால் ஆச்சுன்னா சிம்பிள் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸாலாம் இருக்கும். இதில் நம்ம 2 படிப்போம், ஜைலம் ஃப்ளோயம், இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் டிஷ்யூ மட்டும் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் சிம்பிள் டிஷ்யூ?
இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், இது வந்து ஓவர் ரைட்டிங்காக இருக்குது, இது மறந்துடுங்க. ஓகேங்களா? வாட் இஸ் மெஸ் சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. இது 3 தான் சிம்பிள் டிஷ்யூ. ஓகேங்களா? பேரன்கைமாட்ட செல்ஸ், கோலன்கைமாட்ட செல்ஸ் அண்டு என்னது ஸ்க்ளீரன்கைமாட்ட செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பேரன்கைமாலாம் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் அ ப்ரிகர்சர் ஃபார் ஆல் த செல். எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னா பேரன்கைமா. இட்ஸ் அ பெர்மனன்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய லிவிங் செல்ஸ், ஒன் ஆஃப் த லிவிங் செல்ஸ். பேரன்கைமா லிவிங் செல் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளான்ட்டில் நிறைய லிவிங் செல்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, வாட் இஸ் த லிவிங் செல்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்னா அது பேரன்கைமா. இட் இஸ் எ ப்ரிகர்சர் ஃபார் ஆல் த செல். எல்லா செல்களுக்கும் நான் முன்னோடி, இல்லை எல்லா செல்களும் எதுலேருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரன்கைமாட்ட செல்ஸ்லேருந்து தோன்றியது. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும், அது பேஸ்ட் அப்பான் தி ஃபங்க்ஷனை பொறுத்து தே கேன் ஃபர்தராக டிவைட் ஆகும். பாருங்களேன், அடுத்து பாருங்கள், இதுதான் ஒரு பேரன்கைமாவோட டயக்ராம். இது வந்து ஜென்ரலாக போட்டாங்க. இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நியூக்ளியஸ் இருக்கும், பேரன்கைமா மற்ற கான்டென்ட்ஸ்லாம் எல்லாம் இதில் இருக்கும். இதுதான் ஒன்று புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம். இது நார்மலாக இருக்கக்கூடிய பேரன்கைமா. அதே பேரன்கைமாவில் நல்லா கவனிக்கணும், அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் இதே பேரன்கைமாவில் அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கேப் நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கேவிட்டி ஸ்பேஸ், இதுதான் செல்லு. அப்போ அந்த செல்லுக்கு ஒவ்வொரு செல்லுக்கு இந்த செல்லுக்கு இடையில் நிறைய இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸில் ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக இருக்கும், ஏர் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏர் ஃபுல்லாக இருந்தால் இட் கேன் ஹெல்ப் டு ஈஸி டு ஃப்ளோட்டிங், பயோன்சி மிதப்பதற்கும், பயோன்சிக்கு மிதந்து செல்வதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுலன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸில். அப்போ ஏர் ஃபில்டு பேரன்கைமா. ஓகேங்களா? காற்று நிரம்பிய பேரன்கைமாவுக்கு பேர் என்னது, ஏரன்கைமா. ரொம்ப எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஏர் ஃபில்டு பேரன்கைமா இட்ஸ் கால்டு ஏரன்கைமா. இன் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் பேரன்கைமா possesses the interstellar air spaces and is named as a ஏரன்கைமா. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனை பொறுத்து தி பேரன்கைமா என்ன சொல்கிறோம், ஏரன்கைமானும். அடுத்து குளோரன்கைமா. when is exposed to the light அப்படின்னா, அதாவது அதிகமான டைம் வந்து பேரன்கைமா செல்ஸ் வந்து லைட்டில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அதில் என்ன டெவலப் ஆகும்னா குளோரோபிளாஸ்ட் டெவலப் ஆகும், குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, குளோரன்கைமா. குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் இன் தி பேரன்கைமாட்ட செல்ஸ் இட்ஸ் கால்ட் என்னது, குளோரன்கைமா. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது, ஏரன்கைமா, குளோரன்கைமா. அடுத்து ஒன்று இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஸ்டோரேஜ் பேரன்கைமா. இந்த கருப்பு கலர் டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னது, ஸ்டார்ச் கிரெயின்ஸ். ஓகேங்களா? ஸ்டார்ச் கிரெயின், ஸ்டார்ச் ஸ்டோரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டோரேஜ் பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஜீரோஃபைட்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கெல்லி மாதிரி இந்த பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான வாட்டர் ஸ்டோரேஜாக இருக்கும். தே ஆர் சக்குலண்ட்டு. அதிகமான ஈரப்பதம் மாய்ச்சர் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிகாஸ் த பேரன்கைமா செல்ஸ் ஸ்டோர் தி வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கும். இதில் ஜெராஃபைட்ஸில். ஓகேங்களா? இட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. சில இடத்துல என்னது ஃபுட்டு ஸ்டோரேஜ் ஆகுங்க தான் சொன்னேன். இட்ஸ் கால்டு ஸ்டார்ச் பேரன்கைமா. அப்சார்ப்ஷன் பண்ணும் எங்கே அப்படின்னா ரூட் ஹேர்ஸ் ஏரியாவில், பயோன்சி மிதக்கிறது, செக்ரீஷன், இந்தமாதிரி நிறைய ரோல் பண்ணும் யார், பேரன்கைமாட்ட செல்ஸ். இங்கே நம்ம பேசிக்காக ஒரு 3 டைப் மட்டும் பார்க்கலாம், ஏரன்கைமா, குளோரன்கைமா அண்டு ஸ்டோரேஜ் பேரன்கைமா அப்படின்றது. நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று மோட்டு நூலில் டியூ நூலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் பொட்டேட்டோ பேரன்கைமா வேக்யூல்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஸ்டார்ச். பொட்டேட்டோவில் நம்ம பொட்டேட்டோ அரைச்சோம், அது அதிகமாக ஸ்டார்ச் கண்டில் ஸ்டார்ச் டெஸ்ட் கூட பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு அயோடின் எடுத்து பொட்டேட்டோவில் விட்டிங்கன்னா, ஒரு அயோடின் ட்ராப்ஸ் வந்து பொட்டேட்டோவில் விட்டிங்கன்னா பொட்டேட்டோ என்ன கலர் மாறும், ப்ளூ கலரில் மாறும். பிகாஸ் அதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஸ்டார்ச் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு சின்னதாக ஸ்டார்ச் ஓகே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அதில் அயோடின் எடுத்து 2 ட்ராப் விட்டாலே ப்ளூ கலரில் மாறும். ப்ளூ கலரில் மாறுச்சுன்னா அந்த கண்டென்ட் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டேட்டோவில் எதில் இருக்கான், வேக்யூல்ஸில். அதில் நம்ம இது சொல்லுவோம்னா இல்லை நியூக்ளியஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ரவுண்டாக ஓவல் ஷேப்பில் போடுவோம்ல, அதில் என்ன இருக்கும் ஸ்டார்ச். என் ஆப்பிளில் பேரன்கைமா ஸ்டோர்ஸ் தி சுகர். பேரன்கைமா என்ன ஸ்டோராக இருக்குது, சுகர் ஸ்டோராக இருக்குது. பேரன்கைமாவில் என்ன ஸ்டோராக இருக்குது, சுகர் ஸ்டோராக இருக்குது. ஸோ பேரன்கைமாவில் எனது ஏரன்கைமா, குளோரன்கைமா அண்டு ஸ்டார்ச் பேரன்கைமா, இந்த 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், இப்போ நம்ம என்ன சிம்பிள் டிஷ்யூவில் பேரன்கைமா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், கோலன்கைமா. ஸோ கோலன்கைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லிவிங் செல்ஸ் தான், நல்லா மறந்துடாதீங்க. இதுவும் என்னது, லிவிங் செல்ஸ் தான். கோலன்கைமா இஸ் அ லிவிங் டிஷ்யூ ஃபவுண்ட் இன் பெனித் எபிடெமிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட எபிடெமிஸ் இருக்கும். எபிடெமிஸ்னால் மேல் பகுதி.
மேல் பகுதி மேல் எபிடெர்மிஸ் லேயர் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க செல்ஸ்க்கு பேர் தான் என்னது கோலன்கைமா செல்ஸ் அப்படின்றது. கீழே இருக்க செல்ஸ் பேர் தான் கோலன்கைமா செல்ஸ். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னன்னா ஹைப்போடெர்மஸ் இன் பொசிஷன். என்ன பொசிஷன்? ஹைப்போனா பிலோன்னு அர்த்தம். எதுக்கு கீழே இருக்குது? எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால ஹைப்போனா பிலோன்னு அர்த்தம். ஸோ எபிடெர்மிஸ் கீழே இருக்கிறதுனால இதுக்கு என்ன பொசிஷன் ஆஃப் கோலன்கைமா? ஹைப்போடெர்மிஸ்னு அர்த்தம். அப்போ நார்மலாக ஜென்ரலாக நிறைய இடத்துல இருக்குது, பட் ஜென்ரலான அதோட பொசிஷன் எங்கேன்னு பார்த்தோன்னா எபிடெர்மிஸ் கீழே தான் இருக்கும். இந்த கிவ் தி மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது. பாருங்கள், செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் வித் அன்ஈவன்லி திக்கன்டு. ஒரே மாதிரி திக்கனிங் இருக்காது. ஒரு இடத்துல நல்ல திக்கனிங் இருக்கும், ஒரு இடத்துல லைட் திக்கனிங் இருக்கும். நான் லிக்னிஃபை, லிக்னிஃபைனா லிக்னின் இருக்காது. லிக்னின்ற ஒரு டெட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அது டெபாசிட் இருக்காது. மற்ற மெட்டீரியல்ஸ் இருக்கும், சுபரின், செல்லுலோஸ், அது வந்து அதிகமாக டெபாசிட் ஆக இந்த கோலன்கைமா திக்கனிங் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? அதிகரித்து கொண்டே இருக்கும், நிறைய கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? த ப்ரொவைட் தி மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கன்ஸ். முக்கியமான வேலை என்னது? மெக்கானிக்கல் சப்போர்ட். மறந்துடாதீங்க, இட்ஸ் அ லிவிங் செல்லு, தேர் இன்வால்வ் இன் தி மெக்கானிக்கல் சப்போர்ட். என்ன பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தா இது செல். இப்போ நார்மலாக ஒரு செல் வரைஞ்சோம்னா அப்படி இருக்கும். நார்மலாக ஒரு செல் இப்படி வரைகிறோம். ஓகேங்களா? இந்த செல்வால் நிறைய திக்கனிங், இந்தமாதிரி திக்கனிங் கூடிச்சுன்னா அதுதான் என்னது நம்ம கோலன்கைமான்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? செல்வால் திக்கனிங். அப்போ செல்வால் திக்கனிங் கூடும்போது செல் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த செல் வாலை சுற்றி என்ன பண்ணுவோம்? நிறைய திக்கனிங் இருக்கா, நல்லா டார்க் அந்த பாருங்க எவ்வளோ திக்கனிங் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதில் 3 டைப்ஸ் படுக்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் கால் ஆங்குலார் கோலன்கைமா. இது வந்து என்னது? ஆங்குலார் கோலன்கைமா. இட்ஸ் கால் லேகுனார் கோலன்கைமா அண்டு லேமலார் கோலன்கைமான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இதில் பாருங்களேன், அதோட ஆங்கிள்ஸில் செல்லோட ஆங்கிள்ஸ், இப்போ செல் இப்படி போகிறோம் அப்படின்னா செல்லோட ஆங்கிள்ஸில் மட்டும் என்ன இருக்கும்? திக்கனிங் இருக்கும். திஸ் இஸ் கால் என்னது? ஆங்குலார் கோலன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லேகுனாய்ட் ஆர் லேகுனார் கோலன்கைமா அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இப்போ ஒரு செல் போடுறோம் அப்படின்னா அடுத்த செல் இப்படி போடுறோம், அடுத்த செல் இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த செல்லுக்கு இடையில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லேகுனைட் கோலன்கைமான்னு பேர். லேகுனைட் அப்படின்னா ஸ்பேஸு, லேகுனா அப்படின்னா கேவிட்டி ஆர் ஸ்பேஸ்னு அர்த்தம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்பேஸில் வந்து திக்கனிங் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? லேகுனைட் கோலன்கைமா அப்படின்றது பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா லேமலார் கோலன்கைமா. லேமலார் கோலன்கைமானா செல்வல் திக்கனிங் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் இருக்குல்ல இல்லையா? ஸோ இந்த கலர் தான் என்னது? திக்கனிங். அப்போ எந்தில் மட்டும் திக்கனிங்கும் டான்சென்சியா வால், இந்த குறுக்கு வாலில் மட்டும், இந்த ஹரிசாண்டல் வாலில் மட்டும் இருக்கும். இந்த வாலில் திக்கனிங் இருக்காது. ஓகேங்களா? ஸோ திக்கனிங் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ்ட் ஆஃப் அந்த திக்கனிங்கை பொறுத்து 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆங்குலார், லேகுனேட் அண்டு லேமலார் கோலன்கைமா அப்படின்னு தே கேன் மென்ஷன். ஓகேங்களா? பொசிஷன் ஆஃப் த என்னது? திக்கனிங். ஓகேங்களா? ஆனால் செல் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? பேஸ் ஆஃப் தி பிலோ தி எபிடெர்மிஸ். பொதுவாக லீஃப்லேயும் பார்க்கலாம். லீஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ லீஃப் இப்படி போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு லீஃப் வரைகிறோம் வச்சுக்கோங்க, லீஃபோட ஸ்டாக்கில் பிடிஓவில் கீழே இந்த மாதிரி வீங்கி போயிருக்கும். திஸ் இஸ் கால் பல்வினஸ்னோம். இந்த பல்வினஸ் ஏரியாலையும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்வினஸ் யாரில் இருப்பா? இந்த கோலன்கைமா செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஸ்க்ளியன்கைமா. நான் நல்லா வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு சொல்லிடணும். ஸ்க்ளியன்கைமாலே அப்படின்னு என்ன அர்த்தம்னா டெட் செல்ஸ்னு அர்த்தம். எ செல் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. என்றைக்குமே ஒரு செல் டெட் செல்னால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அதுக்குள்ளே என்ன இல்லைன்னு? புரோட்டோபிளாசம் இல்லை. எ செல் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ் இஸ் கால்டு என்னது? டெட் செல். அந்தமாரி ஒரு கண்டிஷன் தான் அது ஸ்க்ளியன்கைமா. இதில் லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெட் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து செல் வாலில் ஃபுல்லாக டெபாசிட் ஆகிருக்கும். இதோட ரோல்னு பார்த்தீங்கன்னா த இன்வால்வ் இன் தி மெக்கானிக்கல் சப்போர்ட். நம்ம இன்னொன்று மெக்கானிக்கல் சப்போர்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இது கோலன்கைமா. இப்போ இதுக்கும் கோலன்கைமாவுக்கும் ஸ்க்ளியன்கைமாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, கோலன்கைமா லிவிங் செல்லு, ஸ்க்ளியன்கைமா டெட் செல். ஓகேங்களா? ஸ்க்ளியன்கைமா செல்ஸ் வந்து டெட் செல்லாக இருக்கும். ஓகேங்களா? they do not possess the living புரோட்டோபிளாஸ்ட் இருக்காது. இதேமாதிரி வைரஸ் எடுத்துக்கலாம். பிளான்ஸில், அனிமல்ஸில் பார்க்கறதுக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ப்ரீமிட்டிவில் வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் இஸ் அ பயாலஜிக்கல் பஸ்ன்னு படிச்சிருக்கோம். அந்த வைரஸ் வந்து இஸ் அ நான் லிவிங் கண்டிஷன் அவுட் சைட் த ஹோஸ்ட்டுக்கு வெளியில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அது நான் லிவிங்காக இருக்கும். அப்போ நான் லிவிங்காக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்னு அர்த்தம். புரோட்டோபிளாஸ்ட் இல்லை, அதனால தான் அது நான் லிவிங்காக இருக்குன்னு அர்த்தம்.
இதில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. இதில் ஸ்க்லேரிங்கமாவில் ஃபைபர்ஸ் அண்டு ஸ்க்ளிரீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப்ஸு, ஃபைபர்ஸ் அண்டு ஸ்க்ளிரீட்ஸ். ஃபைபர்ஸும் ஸ்க்ளிரீட்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீளமாக அந்த வந்து பார்த்திங்கன்னா நீளமாக எலாங்கேட்டடாக இருந்துச்சுன்னா ஃபைபர்ஸ், ஷார்ட்டாக குட்டையாக இருந்துச்சுன்னா ஸ்க்ளிரீட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைபர்ஸ் ஆர் எலாங்கேட்டட் ஸ்க்லேரிங்கமாஸ் யூஸ்வலி வித் பாயிண்டட் எண்ட்ஸ். அதாவது ஷார்ப்பாக இருக்கும். அந்த பாயிண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா அதில் டிப்பு வந்து என்னது ஷார்ப் டிப்பாக இருக்கும் நாரில். ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மினிமம் திக்னிங் 2 to 3 mm நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பிளான் லினியம், ஓகேவா, லினியம் உசிடாசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஸ், அந்த வெரைட்டிஸ் நான் நார் உரிப்போமா இல்லையா பிளான்ஸில், அந்த இதில். ஓகே. அடுத்து கனாபிஸ் சட்டைவா, ஹெம்ப்பு, சனப்புன்னு சொல்லுவோம், அந்த நார் உரிக்கக்கூடியது. ஓகேவா. ஆர் கார்கோரஸ் கேப்சுலரைஸ், ஜூட் பை, இந்த நம்ம சாக்கு போன்ற பயிரும் செய்வாங்க. பேக்ரவுண்ட் அந்த கல்யாண வீடுகள்லாம் ஜூட் பை போட்டு கொடுப்பாங்க, நம்ம நூல் சாக்கு மாரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்லேருந்து ஃபைபர்ஸ் நார் உரிச்செடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைபர்ஸ் வந்து இப்போ நிறைய இதில் வந்து நம்ம பேக்கு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் கிளாத் ஓரியன்டாக ஏதாவது நம்ம ஓவிங் நெய்து உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்சிவ் லாங்கர் எவ்வளோ இருக்குன்னா 20 mm to 550 mm வரைக்கும் அந்த லென்த் வந்து நம்ம நீளமான லென்த்தாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ் ஒரு என்னது எக்கனாமிக்கலாக அதிக வேல்யூ கொண்டது. பட் இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் த பிளான்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, காற்று அடிக்கும் போது இல்லை ஹெவி என்வாரன்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கும்போது அதில் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதா, பிளான்ட் ஒடிஞ்சு கீழே விழுகாமல் ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளிரீட்ஸ்னாலே ஷார்ட் செல்ஸ் ஃபைபர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது, அது ஃபைபரில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில், இதுக்கு பேர் லூமன் சாம்பர். லூமன் என்ன சொல்லியிருக்கோம், அரை, ஒரு பெரிய லூமன்ஸ் இருக்கும், எலாங்கேட்டட் லூமன் இருக்கும். ஓகே. ஸ்க்ளிரீட்ஸில் வந்து ஷார்ட் லூமன்ஸ், ஸ்க்ளிரீட்ஸ் இப்படி தான் இருக்குது, ஷார்ட் லூமன்ஸ் இவ்வளோ சிறுசாக தான் இருக்கும். இதில் வந்து பெரிய எலாங்கேட்டட் லூமன்ஸ் இருக்கும். இந்த டிப்பு வந்து பாயிண்டட் டிப்பாக இருக்கும். இது வந்து பிளெண்டட் மழுங்கின முனையாக இருக்கும். யார், ஸ்க்ளிரீட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை ஒன்றா பாட்டுருவோம் பாருங்கள். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளான்ட் பாடி ஃபுல்லாக நிறைய இடத்துல பார்க்கலாம். தே ஆர் யூஸ்வலி ப்ராட், மே அக்கர் இன் சிங்கிள் ஆர் இன் குரூப்ஸ். ஒரே ஒரு செல்லாக இருக்கலாம் இந்தமாரி, இல்லாட்டி மொத்தமாக நிறையா இருக்கா இல்லையா, இந்தமாரி குரூப்பாக இருக்கலாம். இதில் ஸ்க்ளிரீட்ஸ் வந்து ஐசோடைமெட்ரிக் ஸ்க்ளிரீட்ஸ் வித் லிக்னினா அந்த லிக்னின்னு சொன்னோமா இல்லையா, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து டெட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் லிக்னிஃபைட் சொல்லணும். பிட்ஸ்னால் குழிகள் அப்படின்னா, குழிகள் அல்லது பள்ளங்கள் இருக்கும், அங்கங்கே ஓட்டைகள் மாரி இருக்கும், நாட் ஏ ஹோல், இட்ஸ் என்னது டிப்ரெஷன் மாரி இருக்கும், ஒரு பள்ளம் குழி போன்ற அமைப்பு பார்க்கலாம் பிட்ஸு. ஓகேங்களா. எதில் பார்க்கணுன்னா இதில் நல்லாவே பார்க்கலாம். எதில், ஸ்க்ளிரீட்ஸில். லூமன்ஸை ஃபில்டு வித் வால் மெட்டீரியல்னால் செல்லுலோஸு, லிக்னின், சுமரின்ட் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸால் லூமன்ஸ் வந்து ஃபுல்டாக இருக்கும் இந்த அறைகள் வந்து. ஓகே. ஸ்க்ளிரீட்ஸ் ஆர் ஆல்சோ காமன்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். ஃப்ரூட்ஸில் பல்ப்னு சொல்லுவோம். பல்ப்ஸ் அப்படின்னா அந்த என்டையர் ஜூஸி கண்டென்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எதை பார்க்கலாம், இந்த ஸ்க்ளிரீட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃப்ரூட்லேயும் சீட்ஸ்லேயும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னா அது ஸ்க்ளிரீட்ஸ். ஓகேங்களா. இதில் டைப்ஸ் பாருங்களேன், இதுதான் நம்ம டைப்ஸு. புக்கில் இந்த டைப்ஸ் கொடுக்கல. இது வந்து என்னது பிராக்கி ஸ்க்ளிரீட்ஸ் அப்படின்னும். இட்ஸ் ஐசோடைமெட்ரிக், ஒரே மாதிரி. இது எதுவும் பார்த்தீங்களா நடுவில் பித்தும் கொடுத்தாங்க. திஸ் ஆர் லூமன் சொல்லுவோம். அதர்வைஸ் கால் பிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ பிரான்ச்சு பிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருந்துச்சுன்னா இது வந்து மேக்ரோஸ்க்ளிரீட்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஸ்டோன் செல்ஸ்னு ஒரு பேர், மறைமுகமாக இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு எலாங்கேட்டடாக இருக்கனால ராட் செல்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு திஸ் இஸ் கால் ஆஸ்டியோஸ்க்ளிரீட்ஸ் அப்படின்னு பேர். வாட் இஸ் மீன் ஆஸ்டியோஸ்க்ளிரீட்ஸ் அப்படின்னா போன் ஷேப்டு. பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரு நாய் கடிக்கிறதுக்கு நம்ம போனோட உடம்புல போன் இருக்கா இல்லையா, அந்த போன் ஷேப்டு இருக்கும். திஸ் இஸ் கால் அது ஆஸ்டியோஸ்க்ளிரீட்ஸ். அப்புறம் பாருங்கள், இட்ஸ் ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளிரீட்ஸ். ஓகேங்களா. திஸ் இஸ் கால் ஆஸ்ட்ரோஸ்க்ளிரீட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே. நட்சத்திர வடிவத்தில் இருக்கா இல்லையா, திஸ் இஸ் கால் ஸ்க்ளிரீட்ஸ் அல்லது ஆஸ்ட்ரோஸ்க்ளிரீட்ஸ். உள்ளுக்குள்ள கேப் வந்து லூமன். அடுத்து ட்ரைகோஸ்னால் ஷூட் ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கால் அது ட்ரைகோஸ்க்ளிரீட்ஸ். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளிரீட்ஸ். we can know this. ஓகேங்களா. ஸோ the sclerites they give the mechanical support because they are dead cells. lignified thickening இருக்கும். ஓகேங்களா. பிட்ஸ் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் லூமன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அதிகமாக எதில் காணப்படும், ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸில் காணப்படும். அப்போ இன்றைக்கி இதோட சிம்பிள் டிஷ்யூவோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், ஸோ டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஒரே மீதியான ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய என்னது செல்ஸ் டியூ காமன் ஃபங்க்ஷன், ஒரே மீதியான ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் செல்லுக்கு பேர் என்னது டிஷ்யூ அப்படின்னு பேர். ஓகேங்களா.
அடுத்து வந்து அதில் பிளான்ட் டிஷ்யூ 2 டைப் பார்த்தோம், மெரிஸ்டமேட்டிக், பெர்மனெண்ட்டு. மெரிஸ்டம்னா டிவைட் ஆகிக்கொண்டே இருக்கும், பெர்மனெண்ட்னா தே கேன் ஸ்டாப் த டிவைட். அந்த மெரிஸ்டமேட்டிக்கில் 2 டைப் பார்க்குறோம், ஓகேங்களா. பிளான்ட் டிஷ்யூவில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக், பெர்மனெண்ட் பார்த்தோம். மெரிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது கண்டினியூவாக டிவைட் ஆகக்கூடியது, அதோட கேரக்டர்ஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்போ அந்த பொசிஷனை பொறுத்து 3 டைப்ஸ் சொல்கிறாங்க, எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேரலி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் டிஷ்யூ வந்து தே அட்டைன் ஸ்டாப் த டிவைடிங். அதில் 2 டைப்பு, சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இன்றைக்கி நம்ம சிம்பிள் டிஷ்யூ மட்டும் பார்த்துருக்கோம். சிம்பிள் டிஷ்யூவில் யார் யார் வருவா? பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்லேன்கைமா. பேரன்கைமானா யார்? எ லிவிங் செல்ஸு, ஓகேவா. பேஸ்ட் ஆன் அந்த ஃபங்க்ஷனை வச்சு தே கேன் கிளாசிஃபைட் ஏரன்கைமா, குளோரன்கைமா அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜ் பேரன்கைமா அப்படின்ற பார்த்தோம். அடுத்து கோலன்கைமா அப்படின்போது செல்வால் திக்கனிங் இருக்கக்கூடிய ஒரு என்னது செல்லு, லிவிங் செல்லு. எது கீழே இருக்கும்? எபிடமிஸ்க்கு கீழே இருக்கும். இதோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் பார்த்தீங்கன்னா என்னது கிவ் த மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. இதில் 3 டைப்ஸ்க்கு ஆங்குலார், லேகுனைட் அண்டு லேமலார் கோலன்கைமா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீன்கைமானா உங்களுக்கு நான் வரக்கூடியது என்ன சொன்னேன்? டெட் செல்ஸு, அதில் லிக்னிஃபைடு வால்ஸ் இருக்கும். அதில் 2 டைப்பு, ஃபைபர்ஸு, ஸ்க்ளீட்ஸு. ஃபைபர் எலாங்கேட்டடாக இருக்கும், ஸ்க்ளீட்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். அதில் ஃப்ரூட்ஸ்லேயும் சீட்ஸ்லேயும் இதை பார்க்கலாம். தரவாக படித்து எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.